மற்றும் ஒரு அண்மை செய்தி. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். ஆர்ப்பாட்டம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் செய்து. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் தன்னுடைய சத்திய பிரமாணம் செய்துதான் பதவி ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் திமுக அமைச்சர்கள் பதவியேற்கிற போது அது வேறவாய், ஆனால் பதவி ஏற்ற பிறகு பேசுவது நாரவாய் என்கிற அளவிலே அவருடைய ஒவ்வொருடைய பேச்சும் என்பது நாளுக்கு நாள் அத்துமீறல் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி சைவம் வைணவம் குறித்து, குறிப்பாக அந்த வழிபாடுகள் குறித்து அருவருக்கத்தக்க அநாகரிகமான, வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு பெண் சமூகத்தை எப்படி இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இழிவுபடுத்தி இருக்கிறார். இப்படி ஒருவர் இனிமேலும் அமைச்சர் பதவியில் இருந்தால் அது தமிழ்நாட்டிற்கு நன்றாக இருக்காது என்பதை உணர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக மகளிரணி சார்பிலே இன்றைக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இதனை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரணி செயலாளர், அதே போன்று செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் முன்னிலையிலும் மிக பிரம்மாண்டமான அளவிலே அதிமுகவுடைய பெண்கள் அனைவரும் கூடி பொன்முடிக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை, இழிவாக பேசிய பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கீழ்த்தரமான முறையில் ஆபாசமாக பேசியிருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும், அதே போன்று அவரை கைது செய்ய வலியுறுத்தியும், அமைச்சர் பதவியில் இருந்து அவர் விலக வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பெண்கள் சமுதாயம் எப்படிப்பட்ட மாண்புக்குரியது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அளித்து வரக்கூடிய மாண்பு மகத்துவம் அளவிட முடியாதது என்பதை ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கேற்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்தான படைப்பாக இருக்கக்கூடிய பெண் சமூகம் இந்த உலகிற்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகளிர் குல மாணிக்கங்களை, உலக இயக்கத்திற்கு உந்து சக்தியாக வாழ்பவர்களை, பெண்கள் அப்படிப்பட்ட அறிவினுடைய திருவுருவாய் இருப்பவர்களை, ஆற்றலுடைய வடிவாய் இருப்பவர்களை, தாய்மையின் இலக்கணமாக திகழக்கூடிய பெண்களை திமுக அமைச்சர் பொன்முடி இப்படி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இரண்டு சமயங்களாக இருக்கக்கூடிய சைவ வைணவ அந்த குறியீடுகளை பயன்படுத்தி அருவருக்கத்தக்க, வாய் கூசக்கூடிய, வாயில் வராத அளவிற்கு, வாயிலே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு படித்த ஒரு முன்னாள் அமைச்சர், இன்றைய அமைச்சர், திமுகவுடைய ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் பெண் சமூகத்தையே இப்படி இழிவுபடுத்தியிருக்கிறார். இதனை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வேற்றுலக்குரிய இந்த சமூகம் என்பது, அப்படிப்பட்ட ஒரு சைவம் வைணவம் என்பது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவிலே கடைபிடிக்கக்கூடிய இரு மதங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மதத்தினுடைய குறியீடுகளை, அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை, அந்த மதத்தினுடைய மாண்பை, அந்த மதத்தினுடைய அந்த கடவுளுடைய மிகப்பெரிய அந்த குறியீடுகளை இழிவுபடுத்தி பேசியிருப்பது அவர்களை மிக அளவிலே கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. புண்ணா அவருடைய இதயங்கள் எல்லாம் நொந்து போயிருக்கிறது. வழிபாட்டினுடைய தன்மையை சீர்குலைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் இந்த கொடூரமான புத்தியுடைய பொன்முடியுடைய பேச்சை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேடைகளிலே நாகரிகத்தை முழுமையாக குழி புதைப்பதிலே திமுகவினர் எப்பொருமே கைதேர்ந்தவர்கள். அதில் பொன்முடி ஒரு தனி ரகம். அதில் குழி புதைப்பதில் கூட மிகவும் அநாகரிகமாக, கேவலமாக, வாயில் வர கூசக்கூடிய அளவிலே வார்த்தைகளை பயன்படுத்தி பெண் சமூகத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். இதனை கண்டித்துத்தான் இன்றைக்கு பொன்முடி உடனடியாக பதவி விலக வேண்டும். பொன்முடிக்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்து வருவதோடு செருப்பை தூக்கி காண்பித்து தங்களுடைய வேதனையை, தங்களுடைய வலியை, தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையிலே இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரணியினுடைய சார்பிலே மகளிரணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பெண்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திரண்டு பொன்முடிக்கு எதிராக அந்த கண்டன முழக்கங்களை பதிவு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். எவனாவது பெண்களை இழுத்து பேசியிருப்பானையானால் நாக்கை இழுத்து வச்சு அறுக்க சொல்லி இருப்பார். ஆனால் அவன் நல்ல நேரம் அம்மா இல்ல, ஆனால் எங்கள் அண்ணன் வருவார், எடப்பாடியார் வருவார். நாய்க்கும் வேறுபாடு தெரியாது, தருதலையே 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 திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா, 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 தருதலைக்கு பெயர் பொன்முடியா. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே. தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாது, வேறுபாடு தெரியாது. தருதலையே 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 திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா, 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 தருதலைக்கு பெயர் பொன்முடியா. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நாய்க்கும் வேறுபாடு தெரியாது, வேறுபாடு தெரியாது. தருதலையே 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 திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா, 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 தருதலைக்கு பெயர் பொன்முடியா. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே. தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாது, வேறுபாடு தெரியாது. தருதலையே 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 திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான, தலை முடியினும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா, 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 தருதலைக்கு பெயர் பொன்முடியா. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு
இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. திருட்டு திமுக பொன்முடியே, திருட்டு திமுக பொன்முடியே